நான் எப்படி இப்போ சம்மந்தமே இல்லாமல் மஞ்சள் குடி போட்டு உட்காந்துருக்கேனோ அதே மாதிரி தான் என்விடியாவை சம்மந்தமே இல்லாமல் 50-50 கிராஃபிக் கார்டை லான்ச் பண்ணியிருக்கான். இந்த 50-50 கார்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் அந்த 5060 Ti எஸ்பெஷலி 8GB கார்ட்ஸில் வந்துட்டு எப்படி என்விடியா அதோட பர்ஃபார்மன்ஸ் ஹைட் பண்ணி ஒரு நோ ரிவ்யூ லான்ச் பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் 50-50க்கும் வந்துட்டு ஒரு நோ ரிவ்யூ லான்ச் தான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக வந்துட்டு அவைலபிள் ஃப்ரம் July 1 அப்படின்ற மாதிரி வந்துட்டு ப்ரெஸ் நோட்டாக ப்ரெஸ் மீட் அந்த இதில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அண்ட் சரி ப்ரோ, இப்போ இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $250 அண்ட் இது ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் அந்த இது B580 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ப்ரைஸிங் வைஸில். அப்ராக்சிமேட்லி அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 22,000 ரூபாய்க்கு வருது. பட் ஆப்வியஸ்லி அந்த ப்ரைஸுக்கு வராது. நம்ம செல்லர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு 10,000 ரூபா மார்க்கை வச்சு அவங்க அழகாக ஒரு 30,000 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்போம். ஜோக்ஸ் அபார்ட், இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு வேரியண்ட் தான் வருது, ஒரு 8GB வேரியண்ட். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி லேப்டாப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 6GB அண்ட் 8GB வேரியண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அதான். ஆப்வியஸ்லி நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் லோ ரேஞ்ச் கார்டில் கூட பார்த்துருப்போம், வெறும் இது 6GB வந்துட்டு இதில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா 4GB அண்ட் 6GB வந்துட்டு ரெண்டு வேரியண்ட் வந்துட்டு வந்திருக்கும். இன்ஃபேக்ட் 40 சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டெஸ்க்டாப் கார்டே வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, டேரெக்டாக வந்துட்டு லேப்டாப் கார்ட்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வன்மத்தை கடைசியாக வைப்போம். இப்போ வந்துட்டு ஸ்பெக்ஸுக்கு போயிடலாம். ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி 8GB வேரியண்ட் ஒன்று இருக்குது அண்ட் 8GB வேரியண்ட் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெமரி ஸ்பீட்ஸ் வந்துட்டு 20 Gbps வந்துட்டு மெமரி ஸ்பீட்ஸ் வருது. இது லாஸ்ட் ஜென்ரேஷன் 4060 விட வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 4060 பார்த்தீங்கன்னா 17 Gbps வரும். இதில் வந்துட்டு கொஞ்சம் 3 Gbps எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்லைட்லி நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 50 சீரீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம். இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஓல்டர் ஜென்ரேஷன் ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம 5000 சீரீஸ் கிராஃபிக் கார்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு GDDR7 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 5050 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் 4060 யூஸ் பண்ண GDDR6 ரேம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீட்ஸில் குறை இருக்க தான் போகுது. என்ன ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா PCIe Gen 5 வந்துடுது. அண்ட் அது போக வந்துட்டு மற்ற எல்லா கிராஃபிக் கார்டு மாதிரியே 4nm ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் பார்த்தீங்கன்னா 2572 MHz பூஸ்ட் கிளாக் வருது. L2 கேஷ்மே பார்த்தீங்கன்னா அப் டு 32 MB இது L2 கேஷ் மெமரி வந்துடும். போன ஜென்ரேஷன் வந்துட்டு 24 MB இருந்துச்சு. 32 MB அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸ்லைட்லி. அது போக வந்துட்டு மெமரி பஸ் பார்த்தீங்கன்னா 128 பிட் மெமரி பஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேண்ட்வித் வந்துட்டு இதில் 320 Gbps வந்துட்டு மெமரி பேண்ட்வித் வரும். அண்ட் இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 130 watts அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி டிபெண்டிங் ஆன் த மேனுஃபேக்சரர் அண்ட் கார்டு உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன் மை ஒப்பீனியன் நான் வந்துட்டு பார்த்த பெஞ்ச்மார்க்ஸ் வர இது ஒரு 1080-60 மீடியம் டு லோ கிராஃபிக் கார்டு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி ஹை வந்துட்டு இது பெர்ஃபார்ம் பண்ணும். பட் 1080-60 மீடியம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸோ லேப்டாப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மோர் தென் டீசெண்டாகவே இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம பார்த்த பெஞ்ச்மார்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்வல் ரைவல்ஸில் வந்துட்டு 1080p அல்ட்ராவில் B580 அண்ட் 7600 XT கிராஃபிக் கார்டுக்கு ஆல்மோஸ்ட் ஆன் பார் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அரௌண்ட் 50 FPS அந்த ரேஞ்சில் வருது. இது வந்துட்டு 1080p அல்ட்ரா செட்டிங்ஸில். அண்ட் ஹாக்வர்ட்ஸ் லெகசி பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் ஆஸ் லைக் B580 அண்ட் 4060க்கு ஆன் பார் இருக்குது. இது லைக் கொஞ்சம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்லுவேன். இந்த ஒரு கேமில் இது நல்லா இருக்குது. பட் மற்ற கேம்ஸ்லலாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அண்ட் த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 அண்ட் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் 3060 தான் இருக்குது. 3060 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்பவே ஓல்டான கிராஃபிக் கார்டு தான். அண்ட் அதுக்கு ஆன் பார் அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே. எனிவே வந்துட்டு ஜிபி மார்க்கெட்டு மட்டமாக தான் போயிட்டுருக்கு, ஜாப் மார்க்கெட்டும் மட்டமாக தான் போயிட்டுருக்கு, எல்லாமே மட்டமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஐ லாஸ்ட் ஹோப் இன் எவ்ரிதிங். இன் மை ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கிராஃபிக் கார்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு டெஸ்க்டாப்பில் போடுறதுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது.
மேபி அந்த ப்ரைஸிங்கில் ஒரு போன ஜென்ரேஷனில் இருக்க ஒரு பெட்டர் கார்ட்ஸே வந்துட்டு நம்ம போகலாம். இந்த ஜென்ரேஷனில் பிளாக்வெல் ஆர்கிடெக்சர் எனக்கு அத்தியாவசியமாக வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மேபி இந்த 50 போகலாம். இல்லைனா கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வந்துட்டு 5060 Ti கூட போகலாம். இதுவே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் சரி வேறு வழி இல்லை. அண்டு கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு பேட் கிராஃபிக் கார்டு கிடையாது, கண்டிப்பாக இது ஒரு பேட் வேல்யூ தான். மேபி நீங்கள் ஒரு பண்டிலாக வாங்குறப்போ ஒரு லேப்டாப்போட சேர்ந்து வாங்குறப்போ வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பேஸ் என்ட்ரி லெவல் 50 கிராஃபிக் கார்டு தான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1650 லேப்டாப் தான் வந்துட்டு நான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கரண்ட் ஜென் கேம்ஸ் கூட 1080p லோ டு மீடியமில் நல்ல ஒரு டீசென்ட் பிளேயபிளான ஒரு 40-50 FPS அப்படின்றது வருது. அது உண்மையாலுமே வந்துட்டு ஒரு குட் திங் தான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 50 லேப்டாப் வாங்கினீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 3 to 4 years வந்துட்டு சாலிடாக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் நான் சொல்கிற 1650 வந்துட்டு வெறும் 4GB கிராஃபிக் கார்டு, இது 8GB அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். மேபி என்ன மாதிரி வந்துட்டு ஒரு 1650லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது மை ஒப்பீனியன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மக்களே நம்ம 5050யோட கிராஃபிக் கார்டு என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்டு என்ன வந்துட்டு எனக்கு என்னென்ன தோணுச்சு அப்படின்றத நான் சொல்ல நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.